ஏற்கனவே ஒரு கோயம்புத்தூரில் பருப்பு வேகாத ஒரு ஆளை, ஒரு நபரை இங்கே மதுரையில் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் வேட்பாளராக. அவருக்கு பிரச்சாரம் செய்ய இன்னொரு கோயம்புத்தூரில் பருப்பு வேகாத அண்ணாமலை என்றவரை கூப்பிட்டு இங்க வந்து பிரச்சாரம் செய்ய வைக்கிறாங்க. அப்ப என்ன நம்மளுக்கு வந்து தலையெழுத்து பாருங்க. கோயம்புத்தூர்ல பருப்பு வேகாதவர்களும் வந்து மதுரையில வந்து பிரச்சாரம் பண்றாங்க. மதுரை மக்கள் அவ்வளவு முட்டாளா? இங்க வந்து அவர் சொல்றாரு, அது முதல்ல சொல்லிடணும், இவரு நம்ம ஆளு முதல் தடவை தேர்தல் சந்திக்கிறாரு. இவருக்கு அரசியல்னாலும் என்னன்னு தெரியாது, மதுரைனாலும் என்னன்னு தெரியாது. பிளேன்ல இருந்து இறங்கிட்டு முதல் பேட்டியில என்ன சொல்றாரு, மக்கள் இந்த திருச்சி மக்கள்ன்றாரு. மதுரையில வந்துட்டு நம்ம எல்லாம் திருச்சி மக்கள் கூப்பிடுறாரு. இவ்வளவு அறிவாளிகள். அவராது கோயம்புத்தூர்ல இருந்து வந்த இப்போ நேற்று வந்தவர் அரசியல்ல ஈடுபாடு இருந்திருக்காரு. ஏன்னா கரூர்ல சட்டமன்ற தேர்தலில் நின்று என்னாச்சு, தோல்வி. கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற தேர்தலில் நின்று தோல்வி. அப்பனா அரசியல்ல ஒரு நாள், ஒரு தேதி, ஒரு இடத்தில் கவுன்சிலராகவோ எம்எல்ஏ-ஆகவோ எம்பி-ஆகவோ இல்லாத இரண்டு நபர்கள் இங்கே பிரச்சாரம் செய்து அரசியல் பாடம் எடுக்கிறார்கள் மதுரை மக்களுக்கு. கேலி, கிண்டல் இதெல்லாம். அப்ப எதுவுமே தெரியாதவங்க இவங்க வந்து கண்ணுக்கு தெரியதை வச்சாவது பேசுவாங்களான்னு பார்த்தா கண்ணுக்கும் தெரியல, படிக்கிறதும் இல்லை. ஏன்னா தகவல் அவ்வளோ இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரு, அதாவது கோவையில பருப்பு வேகாத ரெண்டு பேரு, ஒருத்தர் தேர்தலில் தோல்வி மட்டும் அடைந்தவர், ஒருத்தர் தேர்தலை சந்திக்காதவர். இவங்க ரெண்டு பேரும் கவுன்சிலர் வேலை என்ன, எம்எல்ஏ வேலை என்ன, எம்பி வேலை என்ன, அரசாங்கத்துடைய எல்லை என்ன எதுவும் தெரியாம நேற்று பேசுறாங்க. என்ன வித்தியாசம்னா, ஒருத்தர் பெரிய கட்சியிலேருந்து வர்றாரு, நாட்டை ஆளும் கட்சியிலேருந்து வர்றாரு. ஒருத்தர் எங்கே அது கட்சி இருக்கான்னு தெரியாத ஒரு இயக்கத்திலேருந்து வர்றாரு. அது உறுதியா அங்கீகாரம் பெறாத கட்சி. சரியா? அப்போ முதல்ல பெரிய கட்சி ஆளை பேசுவோம். பெரிய கட்சி ஆளுக்கும் அங்கீகாரம் பெறாத ஒரு நபர் தோல் காப்பாற்றும் கட்சி ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? இவரு சொல்ற பொய் பெரிய பெரிய பொய், இவரு சொல்ற பொய் சின்ன சின்ன பொய். இவ்வளவுதான் வித்தியாசம். அது என்ன சொல்றது, கொடூரமான பொய், ஆனா பெருசு பெருசு சின்ன சின்னது. அவரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவர் சொல்றாரு, மதுரைக்கு மெட்ரோ திட்டமே உருவாக்கவில்லை, அது ஒன்றிய அமைச்சரகத்துக்கு அனுப்பவே இல்லை, அது வேற ஏதோ பிஎஸ்ஆர் என்னமோ பேர் சொல்லி அதுதான் அனுப்பப்பட்டது, அதுதான் ரிஜெக்ட் ஆனது. எங்க பொய் சொல்றதுக்காக கொஞ்சம் படிச்சுட்டு என்ன வரலாறு இருக்கு, என்ன தகவல் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் இல்லையா? அப்பதான் நமக்கு கொஞ்சமாவது நம்பிக்கைத்தனமா இருக்கு. நான் சொன்னேன், நான் நிதியமைச்சராக இருக்கும்போது நிதிநிலை அறிக்கையில் மதுரைக்கு மெட்ரோ கொண்டாட திட்டம் உருவாக்கப்படும் என்று என் வாயால் அசம்பிளியில் பேசினேன். அதை நான் பொய்யா இருந்தேன்னா என் மேல நேரம் பிரிவிலேஜ் கமிட்டி நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு பிறகு நிதியமைச்சராக இருக்கும்போது கோவைக்கு 8 வருஷத்துக்கு முன்னால அறிவிக்கப்பட்ட மெட்ரோவையும் ஒரே நாள் நான் அறிவிக்கப்பட்ட மதுரை மெட்ரோவையும் ஒரே கையெழுத்தில் நிதி ஒதுக்கி ரெண்டுக்கும் டிபிஆர் திட்ட அறிக்கை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கினேன். இரண்டும் ஒரே நாள் தான் எங்களுக்கு திரும்பி வந்தது. அப்ப இவருக்கு அது கூட தெரியல, எப்படி கோவைக்கு மெட்ரோ ரயில் வேற எங்கேயோ. நான் கூறுவேன், அந்த திட்ட அறிக்கையோடைய தகவல்கள் என்கிட்ட இருக்கு. அந்த அமைச்சராக இருந்ததுல, அதனால அந்த திட்ட அறிக்கையில சொல்லுது மொத்த தூரம் 31 கிலோமீட்டர், அதில் 8000 கோடி கேபிட்டல் காஸ்ட், 10,000 கோடி டேக்ஸ் சேர்த்து மொத்த காஸ்ட் 11,000 சொச்சம் கோடி. அதில் எவ்வளோ கீழே போகணும் அப்படின்னா 5.5 கிலோமீட்டர், 5.5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் பாதாளத்தில் போகணும். இங்கேருந்து மெஜரா காலேஜ்லேருந்து கோரிப்பாளையம் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் போகணும், பாக்கியெல்லாம் மேலே இருக்கும். 26 கிலோமீட்டர் ஓவர் கிரவுண்டு, 5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டு, மொத்தம் 31 கிலோமீட்டர். இந்த அறிக்கையை நாம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்புகிறோம். ஒன்றிய அரசாங்கம் முதல் திருப்பி அனுப்புது, இதில் தகவல் இல்லை. இவர் சொல்றாரு
அறிக்கையே இல்லைன்றாரு. நான் சொல்றேன், இந்த அறிக்கையை அனுப்பிவிட்டு அவங்க திருப்பி அனுப்புறாங்க. திருப்பி அனுப்பின பிறகு சில விளக்கங்கள் கேட்குறாங்க. அந்த விளக்கங்களையும் சேர்த்து திருப்பி அனுப்பப்படுது. 2வது முறை அனுப்பப்பட்ட அறிக்கையை அவங்க நிராகரிக்கிறாங்க. எதுக்காக நிராகரிக்காங்க? மக்கள் எண்ணிக்கை தொகை பத்தலைன்றார்கள். ஆனா இதோட சின்ன மாநகரங்களுக்கு அவங்க வட இந்தியாவில் கொடுத்துட்றாங்க. கரெக்டா? இப்போ 2 முறை இங்கேருந்து உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டு திரும்பி பெறப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட அறிக்கையை கோவையிலிருந்து வந்தவர் கூறுகிறார், இந்த மாதிரி அறிக்கையே இல்லை என்கிறார். அப்போ யோசிப்போம், ஒன்று அவர் போய் சொல்றாரா, இல்லை நம்மளாம் கனவு காணுறோமா? இருக்கும்ல, நேர் எதிராக சொல்றாங்க. எனவே நம்ம என்ன செஞ்சோம், போய் ஒன்றிய அரசாங்கத்தில் என்ன பேசியிருக்காங்க இதை பற்றி அப்படின்னு பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்குறோம். இது பாராளுமன்றத்துடைய கேள்வி பதில் தகவல். அங்க நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கேள்வி எண் 1820 அதில் கேட்கிறார், will the Minister of Housing and Urban Affairs be pleased to state the current status of the central government's evaluation of Madurai Metro? அதாவது ஒன்றிய அரசாங்கம் எனக்கு பதில் சொல்ல வேண்டும், நான் பாராளுமன்ற உறுப்பினர், நான் கேட்கிறேன், இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறது நாங்கள் அனுப்பின அறிக்கை? ஏன் இது வரைக்கும் தாமதமாக நீங்க இதை ப்ராசஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? வெளி டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், ஏஐஐபி, ஜைகா, இந்த மாதிரி பேங்க்ல இருந்தால் இந்த நிதி வாங்கணும்னு அன்னைக்கு தெளிவாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சேன். அது எந்த நிலையில் இருக்கிறது? அந்த பேச்சுவார்த்தை எங்க இருக்கு? எங்க அறிக்கை ஏன் தாமதமாக இருக்கு? எந்த நிலையில் இருக்கு? வெளியேந்து நிதி வாங்குறது. அதற்கு ஒன்றிய அமைச்சர் யார்? கோயம்புத்தூர்காரர் சொல்றாரு மெட்ரோ அறிக்கையே இல்லைன்றாரு. ஒன்றிய அமைச்சர் பாராளுமன்றத்தில் பதில் சொல்கிறார், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் சப்மிட்டட் டிபிஆர் இன் February 2024. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலிருந்து February 2024 மெட்ரோவுடைய திட்ட அறிக்கை எங்களால் பெறப்பட்டது. இவர் சொல்றாரு, கனவு காண்றீங்க. அப்ப இந்த அமைச்சரும் கனவு காண்றாரா? அவங்களுடைய பாஜக கட்சியில் இருக்கிற அமைச்சர் சொல்கிறார், February 2024 எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பதில் சொல்றார், பாராளுமன்றத்தில் எங்களால் பெறப்பட்டது. அதற்கு பிறகு சொல்றார், அதில் சில கேள்விகள் எங்களிடம் இருந்தன, எனவே அதை திருப்பி அனுப்பணும். அப்புறம் சொல்றாரு, Government of Tamil Nadu has submitted comprehensive mobility plan and alternate analysis report for Madurai Metro Rail project only in December 2024. அதனால நாங்கள் Februaryல பெறப்பட்டதை எப்போ திருப்பி அனுப்பணும்னு சொல்லல, 4 மாதம் 6 மாதம் கழிச்சு திருப்பி அனுப்பியிருப்பாங்க. 3 மாதம் 4 மாதம் கழிச்சு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அனுப்பியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? 2 தடவை நான் சொன்ன மாதிரி அனுப்பியிருக்கோன்னு யார் சொல்றா? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஸ்ரீ டொக்கான் சாஹூ, பாஜகவுடைய அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்கிறார் 2 முறை இந்த அறிக்கை பெறப்பட்டிருக்குது. ஆனால் கோயம்புத்தூர்காரர் சொல்றாரு அறிக்கையே இல்லை, எங்க அனுப்பவே இல்லை, அறிக்கையே இல்லைன்றாரு. எங்க அனுப்பி வர்றதுக்கு? அறிக்கையே தயார்படுத்தவே இல்லை அப்படின்றாரு. சரி, இந்த மாதிரி அடுக்கடுக்கா போய் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அடுத்து சொல்றாரு, ஆக்சுவலா மீனாட்சி அம்மன் கோயில்ல இப்ப சொல்றாரு நல்ல பணி இருக்கு, முன்னால சரியில்லைன்னு. ஆனா நான் குற்றச்சாட்டு வைப்பது, இவங்க குடும்பம் தான் பாரம்பரிய அறங்காவலர் இந்த கோயிலுக்கு. அதனால 10 வருஷத்துக்கு முன்னால அதிமுக ஆட்சியில நல்லா இல்லைன்னாலும் பிடிஆர் குடும்பத்துக்கு தான் போய் சாரணும் அந்த குறை. எங்க ஏதாவது சரி, இன்னைக்கு நான் நேற்று வந்து மெட்ரோவை பற்றி போய் சொன்னாலும் பரவாயில்ல. எதற்காக அரசர்களுடைய கோயில்கள் தேசமயமாக்கப்பட்டன? பாதுகாப்புக்காக. நம் கலாச்சாரத்துடைய, நம் இனத்துடைய அடையாளமாக இருக்கிற பெரிய பெரிய பேரரசர்களால், மன்னர்களால் நடத்தப்பட்ட கோயில்களை பாதுகாக்கணும். ஏனென்றால் சொந்த கோயிலுக்கு தொடர்ந்து யாருக்கெல்லாம் வழித்தோன்றல் உரிமை இருக்கோ அதெல்லாம் நானே எடுத்து வச்சுக்குவேன். ஆனால் இந்த மாதிரி பேரரசர்கள் போன பிறகு பேரரசர்களுக்கு யாரு வழித்தோன்றல்?
அடையாளத்துக்கு சொல்ல முடியுமா? யார் சேர மன்னர்களுடைய வழித்தோன்றல்னு சொல்ல முடியாது. யார் பாண்டிய மன்னர்களோட இன்னைக்கு சான்றிதழ் கொண்டாந்து நான் தான் குலசேகர பாண்டியனுடைய கொள்ளு பேர் என்ன சொல்ல முடியாது. அதற்காகவே தான் கோயில்கள் தேசமயமாக்கப்பட்டன. அப்பன்னா இந்து அறநிலையத்துறையில் இருக்கிற எந்த கோயிலுக்கும் பரம்பரை அறங்காவலர் இருக்கவே முடியாது. அதுக்காக தானங்க அரசு கையெடுத்தது. அப்பட்டமான பொய் சொல்றாரு. அரசு கோயில் பரம்பரை அறங்காவலராக எங்கள் குடும்பம் இருக்கு. எந்த குடும்பமும் இருந்திருக்கவே முடியாதுங்க. 1926 எல்லா கோயில்களும் தேசமயமாக்கப்பட்டன மெட்ராஸ் மாகாணத்தில். அடுத்தாப்புல சொல்றாரு, கழிப்பறைகள் உண்மையிலேயே பத்தலை, இருந்ததெல்லாம் மூடிடுச்சு. நான் திருப்பி சொல்றேன், முன்னால் இருந்த 2 சரியா வேலை செய்யாம பணம் கட்டணம் வாங்கிட்டு இருந்த கழிப்பறைகளை நவீனப்படுத்தி செலவில்லாமல் இலவசமாக ஆக்குனது நான். புது கழிப்பறைகளை என் தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கட்டினது நான். கார்பரேட் பணத்தில் கொண்டாந்து 2 புது கழிப்பறைகளை உருவாக்குது நான். அப்ப நான் சொல்றேன், முன்னால் இருந்ததோட 3 மடங்கு அதிகம் கழிப்பறை இருக்கு. இவர் சொல்றாரு இல்ல குறைக்கப்படுது. அப்ப எனக்கு என்ன யோசிக்குது, எல்லாமே இல்லை இருக்கிற ரேஷன் கடை இல்லை, இருக்கிற கழிப்பறை இல்லை, இருக்கிற அங்கன்வாடி இல்லைன்னு சொல்லும் போது ஒருவேளை அது பிஜேபி காரனுடைய குணத்தா இருக்கலாம். ஆனா சின்ன கட்சிக்காரன் பிஜேபி கூட கிடையாது. இப்போ ஒரு சினிமா சங்கியை தவிர அன்னைக்கு இல்லை. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை கோயம்புத்தூர்ல இருந்து இறக்குமதி, அங்க பருப்பு வேகாதவர்கள்லாம் இங்க இறக்குமதி செய்யப்பட்டால், இங்க இறங்கின உடனே ஏதோ மதுரையின் சூரியன் மிக தெளிவா பளிச்சா இருந்ததுனால கண்ணு தெரியாம போயிடுமோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்துட்டா கண்ணும் தெரியாது, கருத்தும் படிக்க மாட்டாங்க, சொல்றதெல்லாம் பொய், உண்மைக்கு எந்த நாளும் தெரியாத அளவுக்கு இருக்குமோ. அப்ப நான் நினைச்சேன், சரி இன்னொரு வழி இருக்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம ஒரு விளையாட்டு காமிப்போம் தெரியுமா? பாரு காணாம போச்சு, பாரு காணாம போச்சு. ஏன்னா குழந்தைகளுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னால இருக்கிறது போயிட்டா அது நிரந்தரமா போன மாதிரி. ஒரு 3-4 வயசில் நான் பிஹெச்டியில் சைக்காலஜி படித்தவன், முனைவர் பட்டத்தில் படிக்கும்போது இட்ஸ் கால்ட் பெர்மனன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஒரு பொருள் இருந்தால் உன் கண்ணுக்கு தெரியாதனால் அது போய்விடாது, அது வேற எங்கேயோ தான் இருக்க முடியும், அதை ஆவியாக்கிட முடியாதுன்றது பேரு பெர்மனன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இது சுமார் 3 வயசு 4 வயசுல குழந்தைங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால தான் குழந்தைகள் இன்னுமே இந்த விளையாட்டுக்கு உட்பட மாட்டாங்க. கரெக்டா நீ 1 வருஷம் 2 வருஷத்துல பார்ப்பேன், காண போச்சு. இந்த 3 வயசுல சொல்லுவாங்க, பின்னால் இருக்கியா காவியா. நான் கேட்குறேன், கோவையிலேருந்து மதுரை வந்த உடனே கழிப்பறை இங்க இருக்கு, இங்க திரும்பிட்டு கழிப்பறையே இல்லைன்னு சொல்றாங்க. 4 வயசு குழந்தைங்க எங்களுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. அப்ப மெட்ரோ பத்தி பொய், பரம்பரை அலங்காரம் பத்தி பொய், கழிப்பறை பத்தி பொய். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு முன்னெடுப்பு நான் சொல்லணும். ஆஃப்டர் ஆல் நம்ம சினிமா சங்கி முன்னாள் நாளை திரைப்பட இயக்குனர் தானே, மே 7ஆம் தேதி ஷூட்டிங் போப்பாரு, நான் எழுதி கொடுக்குறேன். சரியா? திரைப்பட இயக்குனர் உடனே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாரு இவருக்கு. நீங்க என்ன சொல்லணும், நல்ல பாரம்பரிய குடும்பம், பிடி ராஜன் பெரிய மனிதர், பழனிவேல் ராஜன் பெரிய மனிதர், ஆனா பழனிவேல் தியாகராஜன் தவறான மனிதர் அப்படின்னு சொன்னேன்னா மதுரையில் எடுபடும். அதனால நீ அவங்களாம் நல்லவங்க, இவர் மாத்திரம் தான் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்களாம் முட்டாள்னு நினைச்சு நீங்க சொல்றாரு. இதே அண்ணாமலை அவர்கள் ஒரு நிகழ்வில் நான் கூற வேண்டியது, அவர் என்ன சொல்றார், அன்னைக்கு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அரசாங்கம். ஏனென்றால் பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரத்தில் அந்த பாலத்தை திறந்து விட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டரில் மதுரைக்கு வந்து விமானத்தில் ஏறி டெல்லிக்கு போகிறார். எப்பெல்லாம் பிரதமர் இங்கே வராரோ ஏதோ ஒரு அமைச்சரை அவருக்கு மினிஸ்டர் இன் வெயிட்டிங், அவருக்கு சேவை செய்யக்கூடிய அமைச்சர், வரவேற்கக்கூடிய வழி அனுப்பக்கூடிய அமைச்சர், எனவே எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு கொடுக்கும்போது நான் இங்கே மதுரை விமானம் நிலையம் மட்டும்தான் எனக்கு. அங்கே ராமநாதபுரத்தில் என் அருமை சகோதரன் மாண்பு அமைச்சர்
அண்ணன் தங்கம் தெரரசுக்கு அங்கே மினிஸ்டர் மீட்டிங் மதுரையில் நான். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு கூட சென்றிருந்தவர்கள் ஒன்றிய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மாண்பு அமைச்சர், ஒன்றிய துணை அமைச்சர் திரு எல் முருகன், அன்றைக்கு இருந்த நம்மளுடைய அரசியல் பிரச்சார பேச்சாளர் ஆளுநர் RN ரவி, யார் ஜாஸ்தி பிரச்சாரம் செஞ்சாங்க நம்மளுக்கு, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் என்ன சொல்றது கொள்கை பரப்பு செயலாளர் திமுக. அவர் பல அதிகாரிகள், இங்கே கலெக்டர், இங்கே பப்ளிக் செக்ரட்டரி பொதுத்துறை செயலாளர் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. என்னோட நிதித்துறையில் செயல்பட்டவர்கள் திரு ரீட்டா தாக்கூர், இவங்கெல்லாம் காத்திருக்கோம் இந்த பணிக்காக. அப்போ முதல் வேகமாக பிரதமர் வந்துட்டாரு, போயிட்டாரு. அடுத்த ஃப்ளைட்டில் நான் சென்னைக்கு போகிறதுக்கு காத்துட்ருக்கேன். அதே ஃப்ளைட்டில் திரு மாண்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், மாண்பு அமைச்சர் முருகன் அவர்கள், மாண்பு ஆளுநர் அவர்கள் எல்லாம் அதே ஃப்ளைட்டில் போகிறாங்க. அதனால் அவங்களாம் காரில் வர்றாங்க ராமநாதபுரத்தில் இருந்து மதுரைக்கு இந்த ஃப்ளைட் பிடிக்கிறது. முதல் ஆளாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் வர்றார். அதே லவுஞ்ச் தான், சின்ன லவுஞ்ச் தான். அந்த லவுஞ்சில் போய் நான் உட்காந்துருக்கேன். ஏற்கனவே அவர் வர்றாரு. அவர்கிட்ட நான் எந்திரிச்சு சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. நானும் 2 வருஷமாக அப்பாயின்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் பல துறை வச்சுருக்கீங்க. அன்றைக்கு அவர் அமைச்சர் ஃபார் மேட்டி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ், ஆல்சோ அமைச்சர் ஃபார் ரயில்வேஸ், இன்றைக்கும் ஆல்சோ அமைச்சர் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், அதாவது எல் முருகனுடைய தலைமை அமைச்சர். ஒரே அமைச்சர் இத்தனை துறை பார்த்துருந்தார். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கே டைம் இல்லைன்னா எப்படிங்க நியாயம் ஆகும், இது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு சூழ்நிலை, இந்தாங்க என் பர்சனல் நம்பரை எழுதி வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் நீங்கள் டெல்லிக்கு வரீங்களோ எனக்கு கூப்பிடுங்க, நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன்னு சொல்லி நானும் அவரும் நம்பரை மேட்ச் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் வராங்க, ஆளுநர், எல் முருகன், செக்ரட்டரி, கலெக்டர் எல்லாம் வராங்க. வந்த உடனே என்னை அறிமுகப்படுத்தி பார்க்குறாங்க கலெக்டர். அப்போ அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னார், இவரை தெரியாமல் யாராவது இருக்க முடியுமா இந்தியாவில்? இவரும் நானும் நல்லா ஒரே மாதிரி படிச்சிருக்கோம், பணி செஞ்சுருக்கோம், அதனால் இவருக்கு நீங்கள்லாம் அறிமுகப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, கொஞ்ச நேரம் கழித்து திரு அண்ணாமலை அவர்களும், ஏன்னா அவருக்கு போலீஸ் எஸ்கார்ட்லாம் கிடையாது இல்லை, எப்படி அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கோ அதே மாதிரி ஆளுநர் வர்றாரு. அதுக்கப்புறம் இவர் வர்றாரு. வந்துட்டு ஒரே ஃப்ளைட்டில் போகிறோம். பஸ்ஸில் ஏறி போகணும் மதுரையில், ஏன்னா சின்ன பிளேன், அதனால் ஏர்போர்ட்லேருந்து சின்ன பிளேன் இருக்கும். அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் நல்ல எண்ணம் தான் நான் சொல்லணும், நல்ல எண்ணத்தோட என்னை அறிமுகப்படுத்தணும் என்று நினைக்கிறார். ஏன்னா இங்கே லவுஞ்சில் நடந்த சம்பவம்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ அவர் போய், சார் இது எங்களுடைய தமிழ்நாடு அமைச்சர், மிகவும் சுறுசுறுப்பாக மிகவும் துல்லியமாக பணி செய்கிற ஒரு அமைச்சர், வெரி எஃபிஷியன்ட் அமைச்சர் அப்படின்னு திரு அஸ்வினி வைஷ்ணவ் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நாட்டிலேயே ஆற்றல் மிக்க அமைச்சர் இவர்தான், மோஸ்ட் ஆர்டிகுலேட் மினிஸ்டர் இன் இந்தியா அக்ராஸ் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் பார்ட்டிஸ். நீங்கள் எங்கன்னு சொன்னீங்க, உங்க எஃபிஷியண்டா, இது நாட்டிலேயே ஆற்றல் மிக்க அமைச்சர்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு திரு அண்ணாமலை இங்க சொல்றாரு, இவர் நல்லவர் இல்லை, இவர் வல்லவர் இல்லை, பாவம் ஏதோ அரசியலுக்காக ஏதோ பேச வேண்டியது இருக்கட்டும். சரி, பெரிய கட்சி தலைவர் பெரிய பொய் சொல்றார். மெட்ரோ போய், பரம்பரை அரங்காமல் இருக்க வேண்டியதுன்றது போய், கழிப்பறை இல்லைன்றது, இங்க இருக்க கழிப்பறையே அவர் கண்ணுக்கு தெரியல, எனக்கு சரியில்லைன்னு சொல்லி என்னையே சிபாரிசு பண்ணவர் அஸ்வினி வைஷ்ணவ். இதுக்கு என்ன ஜோக்குன்னா, அதுக்கப்புறம் நான் அஸ்வினி வைஷ்ணவ் நல்ல தொடர்பில், அமைச்சரும் நல்ல தொடர்பில் இருந்து, இப்போ AI சம்மிட் பிப்ரவரியில் நடந்த போது கூட எனக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு பிரதமருடைய செயலர்களுக்கெல்லாம் முன்னாள் வரிசையில் எனக்கு சீட்டை வச்சு அங்கே மரியாதை செய்தார் திரு அஸ்வினி வைஷ்ணவ். நன்றி அவருக்கு.